Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் ப்ரூஃப்னு டாபிக் பார்க்க போறோம். ஒன்றும் இல்லைங்க, ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு பிரியாணி கடையில வந்து டங்கு டங்குன்னு தட்டுறாங்க, பிரியாணி சவுண்ட் கேட்குது, கேட்டு திரும்பி பாக்குறீங்க, கூட்டமா நிக்கிறாங்க. இன்னொரு கடை வந்து பாத்தீங்கன்னா செம பார்சல் லக்ஸரியா இருக்கு, ஆனா வெளியே எந்த கூட்டமும் இல்லை, காலியா இருக்கு. லெட்டரா சொல்ல போனா இந்த ரெண்டு கடையில எந்த கடைக்கு போய் நீங்க சாப்பிடுவீங்க பிரியாணி? கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று கடைக்கு தான் போவேன். ரீசன் பாத்தீங்கன்னா நிறைய பேர் போறாங்க, விச் மீன்ஸ் அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, மக்களுக்கு ஏதோ பிடிச்சிருக்குன்றதால போறாங்க அந்த கடைக்கு. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் ப்ரூஃப். ஆஸ் அ ஹியூமன் பீங்கா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் அனிமல்ஸ். மத்தவங்க பண்றதா பண்ண ஆசைப்படுவோம். நம்ம ஃப்ரெண்டு கார் வாங்க நம்ம கார் வாங்க ஆசைப்படுவோம். உதாரணத்துக்கு பக்கத்து வீட்டுல இருக்கு, எதிர் வீட்டுல இருக்கு, உங்க வீட்டுல இல்லையா கேட்கும் என்ன தோணும்? ஓகே, என் வீட்டுல இல்லை, வாங்கணும்னு நினைப்பீங்க. அதாவது எனக்கு வாங்கணுன்றது ஏன்னு தோணுதுன்னா, எல்லாரும் வச்சிருக்கான் என்ஜாய் பண்றான்ற ஒரு தாட்னால தானே. அதாங்க. அதே மாதிரி வந்து நீங்க ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பாக்குறீங்க, ஒருத்தர் வந்து நான் வாங்கியிருக்கேன், இந்த வாட்ச் சூப்பரா இருக்கு, இப்ப நான் ரிவ்யூ பண்றேன் இந்த வாட்ச். கைஸ் இந்த வாட்ச் செம்மையா இருக்குங்க. யோசிச்சு பாருங்க, இந்த வாட்ச் என் கை நார்மலா இருக்கு, இந்த வாட்ச் கட் பண்ணி கை சூப்பர் ஆயிடுச்சுங்க. இந்த பாருங்களேன், சூப்பரா இருக்கு இந்த வாட்ச், இதுல லைட் இருக்கு, அலாரம்லாம் இருக்குங்க, சூப்பர்ல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் இதை பத்தி என்னோட தாட்ஸை வெளிப்படையா பேசுறேன். இதை பாக்குறவங்களுக்கு ஓகே திஸ் கே இஸ் காட் திஸ் வாட்ச் அப்படின்ற தாட் இருக்கு. அண்ட் இந்த வாட்ச் நான் வச்சு நான் என்ஜாய் பண்றதை பார்க்கும்போது, இவன் இதை என்ஜாய் பண்றான்ல, எனக்கும் இது வேணும்னு சொல்றேன். நான் உங்களை வாங்க சொல்லவே இல்லை, நல்லா இருக்கு நான் வச்சுட்டு தான் சொல்றேன். அப்போ டெஸ்டிமோனியலை பார்க்கும்போதோ, ஒரு ஃபீட்பேக் வீடியோ பார்க்கும்போதோ, இல்ல மத்தவங்க பண்றதை பார்க்கும்போதோ நமக்கும் பண்ண தோணும். இதை நீங்க உங்க மார்க்கெட்டிங்ல உள்ள கொண்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டா சூப்பரா ஒர்க் ஆகும். நான் இதுக்கு என்ன பண்ணேன்னு சொல்றேன் நான். சரிங்களா? நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, சாக்லேட் பிசினஸ் பண்ணும்போது சாக்லேட்ஸ்ல கஸ்டமரோட பேர் எழுதி ஒரு பாக்ஸ் போட்டு கொடுப்பேன். ஸோ கொடுக்கும்போது அந்த பேர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோகோ இருக்கும் அந்த டப்பால சைட்ல. பிளஸ் திறந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் ரிட்டன் கிஃப்ட் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேர் போட்டு யூ ஆர் த பெஸ்ட் கஸ்டமர் எவர்னு போட்டு சைன் போட்டு கொடுப்போம். ஸோ இது பண்றதுனால என்னாச்சு பாத்தீங்கன்னா, மக்கள் இதை வாங்கிட்டு போயிட்டு அதுல அவங்க பேர் இருக்கா, ஸ்பெஷலா ஃபீல் பண்றாங்களா, அவங்க பேர் எழுதி கொடுத்துருக்கானா, அதை போட்டோ எடுத்து போடுறாங்க. அப்ப நமக்கு பிராண்ட் நேம் அங்க தெரியுது. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலம் மட்டுமே வந்து இது எங்க வாங்குனீங்க எனக்கு வேணும்னு கேட்டு 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 மக்கள் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒருத்தவங்க வாங்கினதை பார்த்து மத்தவங்க வாங்குறாங்க. சோஷியல் ப்ரூஃப்ன்றது மத்தவங்க பண்றதை பார்த்து மக்கள் இன்ஸ்பயர் ஆவாங்க. ஸோ இந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணி என் ட்ரைனிங் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா வித்தின் 1 இயர் வந்து ஒரு நார்மல் கம்பெனில இருந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைனிங் கம்பெனி அளவுக்கு க்ரோ பண்ணதுக்கான காரணம் வந்து இந்த ஒரு பிரின்சிபல் தான். அது என்ன தெரிஞ்சு நினைச்சீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் கூடிய சீக்கிரமே அதை பத்தின வீடியோ வருது. தேங்க்யூ ஸோ மச்.